ஹாய் காய்ஸ். ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு ஒரு புது சீரிஸ் மாரி, புது சீரிஸ் இது மாரி இல்ல. ஸ்டார்ட் பண்ணி புது சீரிஸ் தான். ஆமா, சீரிஸ் தான். ஆக்சுவலா ஒரு ஐபிஎல் எப்படி ஒரு கொண்டாட்டமோ, அதே மாரி தான் ப்ரோ கபடி லீக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம்னு சொல்லலாம். ஆமா. ஆக்சுவலா ஐபிஎல் மாரி ப்ரோ கபடி லீக்கும் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா போன வருஷம் பார்க்கும்போது டிஜிட்டல்லயும் சரி, அ டெலிவிஷன்லயும் சரி, 2ண்ட் லெவல்ல இருக்கு. ஐபிஎல்லுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வியூவர்ஷிப் ப்ரோ கபடி லீக்குக்கு தான் போயிருக்கு. ஓகே. ஸோ, ப்ரோ கபடி லீக் பல நா நாட்டுடைய வீரர்களுக்கும் சரி, பல மக்களுக்கும் சரி, ம். ஒரு புத்துணர்ச்சி மாரி இருக்கு ஆக்சுவலா. ஓகே. எல்லாத்தையும் ஒரு நீங்களே பண்ணிட்டீங்கன்னா, ஹோஸ்டா நான் இங்க என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? ஆக்சுவலா நீங்க ஒரு ஹோஸ்ட் இல்ல. நான் தான் ஹோஸ்ட். நீங்க ஒரு ஆடியன்ஸ். ஓ! ஆடியன்ஸ். ஓகே. ஆமா. என்னடா என்னடா ரெக்கார்டிங்ல ரோல் மாத்துறீங்க? ஆமா. ரெக்கார்டிங்ல நாங்க ரோல மாத்துவோம். ஆக்சுவலா ரோல் ஸ்விட்ச். எப்பயுமே புரொஃபசர் தான் இதுவா இருப்பாரு. சரி இந்த ஒரு வாட்டி அவரு இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு ப்ரோ கபடி லீக் கபடியே அவருக்கு ஒரு புதுசு. ஆமா, ப்ரோ கபடி லீக் அத விட புதுசா இருக்கும் அவருக்கு. ஆமா. இது நான் சொல்றேன் ப்ரோ. ஓகே. ப்ரோ கபடி லீக் பார்த்திருக்கேன். நான் அப்பப்ப போர் அடிக்குதுன்னா எடுத்து மேட்ச் ஓடிட்டு இருக்குன்னா எடுத்து பார்ப்பேன். பட் ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் த ரூல்ஸ். அதாவது கபடி ரூல்ஸா இருக்கட்டும். அதே மாதிரி ப்ரோ கபடி லீக்குள்ள இந்த டீம் இருக்கா, இந்த டீம் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்றத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறதுதான். என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப புரிய வைக்க போறதுக்கு தான் மிஸ்டர் ஜுராசிக் ஜாமான் புதுசா ஆமா. சீரிஸ் ஆரம்பிச்சிருக்காரு ப்ரோ கபடி லீக். ப்ரோ கபடி லீக் ஆக்சுவலா. ஏன்னா ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒண்ணொண்ணு போட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலா. எஃப்1க்கு தனியா போட்டுட்டு இருக்கோம். கிரிக்கெட்டுக்கு தனியா போட்டுட்டு இருக்கோம். கிரிக்கெட்டுக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போடுறோம் ஆக்சுவலா. ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு இருக்கோம் இல்ல எஃப்1க்கு போடுவோம். முன்னாடி போட்டுருக்கோம். நான் அந்த மீனிங்ல சொல்றேன். ஓகே. ஆக்சுவலா முன்னாடி எஃப்1க்கு வீடியோ இருக்கு. ஒரு வீடியோ இருக்கு. ஒரு பாருங்க. வீடியோ இருக்கு. பாருங்க. எஃப்1க்கு ஒரு வீடியோ இருக்கு. ஆமா. அத பாருங்க. அதே இதுல தான் வருவாங்க. அதுல நாங்க ஆடியன்ஸா இருப்போம். ம். ஆக்சுவலா. ஏன்னா எஃப்1 நாங்க ஃபாலோ பண்றதில்ல. ஸோ இப்ப என்னன்னா, நாங்க பேசி, பேசி என்ன பண்ண போறோம்னா, இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸும் நாங்க ஃபாலோ பண்ணி ஆரம்பிக்க போறோம். அதுதான் ஒரு பெரிய இதுவா கொண்டு போகும். ஆமா. ஸோ இப்போ அடுத்த இதுவா ப்ரோ கபடி லீக். ஸோ கபடி பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மிஸ்டர் புரொஃபசர். என்னைய கேக்குறீங்களா? ஆமா. என்னங்கடா? நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. வேற யாரும் இல்ல. என்னடா ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து ஸ்டாஃப் ஸ்கிரிப்ட் போறியாடா டேய்? இல்ல ப்ரோ. நான் ஜெனரலா கேட்கிறேன். ஜென்ரலா கபடி பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நான் கேட்கல. என்னைய பொறுத்த ஆக்சுவலா. வரைக்கும் ம். என்னைய கபடி பொறுத்த இஸ் வரைக்கும் ஆல்சோ a ஸ்போர்ட்ஸ். கபடி இஸ் ஸ்போர்ட். அது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இங்க எடுத்து பேசுறோம். ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் கபடி இஸ் அ வெரி பிசிக்கலி டிமாண்டிங் ஸ்போர்ட். நான் பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே. அண்ட் ஆல்சோ மிச்சம் எல்லாத்தையும் நம்ம டீம் ஸ்போர்ட்னு சொல்றோம். ம். கபடி ட்ரூலி இஸ் அ டீம் ஸ்போர்ட். என்னை இப்ப நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். கரெக்ட். கபடி ஒரு ரியல் டீம் ஸ்போர்ட். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, இருக்கிற 7 பிளேயர்ஸுமே ஆக்சுவலா கபடியில 7 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓகே. ஒரு டீம் இதுல ஒரு 7 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு ஜெனரலா சொல்றேன். லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர்ல டிஃபெண்டர்ஸ் நிப்பாங்க. ஓகே. டிஃபெண்டர்ஸ்னா தெரியும்ல? ஆ. ஓகே. ஸோ லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர்ஸ்ல டிஃபெண்டர்ஸ். அத ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இல்ல. அவங்களுக்கு அசிஸ்டன்ஸா 2 டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தேர் வில் பி எ 1 ஆல் ரவுண்டர் அண்ட் 2 மெயின் ரைடர்ஸ். 1 ஆல்ரவுண்டர், 2 மெயின் ரைடர், 1 + 2 + 2 + 2 7. ஓகே. 7 பேர். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சில தற்குறிங்க தலபாரி ரீசன் எவனாவது கமெண்ட் பண்ணானா அசிங்கமா பேசுவேன். ம். ஓகே? ஓகே. அண்டர்ஸ்டுட். ஸோ 7 பேர் இருப்பாங்க. சரியா? இப்போ இந்த 7 இதுல எதனா ஒரு பக்கம் சொதப்புச்சுன்னா, டோட்டலா அந்த மேட்சே காலி. ஓகே. ரைடு தானே ஓகேவா? காலியாகும். மேட்சே காலியாயிருமா? ஆமா. ஆக்சுவலா அந்த மேட்சே காலின்னா, அந்த டீம் பொறுத்தவரைக்கும் அந்த மேட்ச் காலி. ம். அப்படி சொல்றேன் ஆக்சுவலா. இப்போ ஒரு ரைடர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிரைமரி ரைடரா ஒருத்தர் இருப்பாரு. ஓகே. அவரு சரியா பண்ணல அப்படின்னா, செகண்டரி ரைடர் உடனே இனிஷியேட்டிவ் எடுத்து அவரு பாயிண்ட்ஸ் எடுக்கணும்.
ஆ இல்ல அவர் வந்து நான் பிரைமரி ரைடர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் அவருக்கு அசிஸ்டன்ஸா நிப்பேன் அப்படின்னு வந்துட்டாருன்னா, போயிரும். ஓகே. ஓகேவா? அதே இதுல இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி பிசிக்கலி டிமாண்டிங் இதுதான் இருக்கிறதுனால, இங்க வந்து ஏஜ் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட். ஓகே. மெயின் ஃபேக்டரா ஏஜுமே இருக்கு. ஆ கபடி பொறுத்தவரைக்கும். ஓ ஓகே. இப்ப முக்கியமா இதுல ஆவரேஜா ஒரு ரேஞ்ச் என்ன வரும்? அதாவது ஆவரேஜா ஆக்சுவலா கிரிக்கெட்டுக்கும் இதுக்கும் சேம் தான். 39, 40. ஆவரேஜா அது ஆவரேஜ் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, ஆ உங்களுக்கு எப்படின்னா கிரிக்கெட்ன்றது ஒரு பக்கம் ஃபீல்டிங் இந்த மாரி தான் இருக்கும். ஆனா கபடியில பார்த்தீங்கன்னா, எல்லா டைமுமே அந்த பிளேயர் ஆடிட்டே இருப்பாங்க. ஒரு சில தடவ பாயணும், இருப்பாங்க. பாயணும், புடிக்கணும், பாயணும், குத்தணும். எவன் எந்த பக்கம் வருவான் அதெல்லாம் தெரியாது. அந்த ம். 40 நிமிஷம் மேட்ச்ல அவங்க கண்டிப்பா 40 நிமிஷம் விளையாடியே ஆவணும். ஸோ, ம். அதுக்கேத்தா மாரியான ஸ்டாமினா இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி, அதுக்கேத்தா மாரியான ஃபிட்னஸ் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு தான், அவங்க வந்து அடுத்த சீசன்ல இருக்கணுமா? இல்லையான்றத வந்து பார்க்கணும் ஆக்சுவலா. ஓகே. ஓகே. இதுக்காவது ஒரு போர்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகே. எப்படி நம்ம கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு போர்டு இருக்கு. எப்படி அவங்க வந்து ஃபிட்டா இருக்காங்களா? இல்லையா? அப்படின்றது பார்க்கறதுக்கு. ஆ. அதே மாரி கபடிக்கும் ஒரு போர்டு இருக்கு. ஆ. இருக்கு அவ்வளவுதான். அந்த மாரி தான் கணக்கு. ஓகேவா? அ. இல்ல ஓகே. அங்கேயும் இருக்கு. ஆனா என்னன்னா, லைக் கபடிய வந்து ஒரு இதுவா பார்க்கல. ஆக்சுவலா வந்து கபடி வந்து அங்க ஏதாச்சும், இங்க ஏதாச்சுன்றாய்ங்க. ஆனா கபடிலாம் ஈரான்ல பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் சூப்பரா விளையாடுறானுங்க. இந்தியால ம். பார்த்தீங்கன்னா, ஆ கபடி வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆவல ஆக்சுவலா. ஆமா. அந்த ஊர்லலாம் வந்து கபடிய வந்து ஒரு ஸ் ஸ்போர்ட்ஸா வந்து மதிக்கிறாய்ங்க. நம்ம இல்ல ஊர்லயும் நான் இருக்கு. நான் டு பி ஹானஸ்ட் நான் சொல்றேன் பாரு. கபடி ம். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட். அதாவது கிரிக்கெட், ஃபுட்பால் மாரி கபடின்றது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட் ஆமா. அப்படின்றதே எனக்கு இந்த ப்ரோ கபடி லீக் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கரெக்ட். அங்க தான் இந்த ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிற ஒரு இத வந்து ஆக்சுவலா எனக்கு இது பண்ண வரைக்கும், அ நம்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்களும், ஆ. அதே மாரி மேர்ஷல் ஸ்போர்ட்ஸ் 2 ஓகே. பேரும் தான் 2014ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. பை ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் ஐபிஎல் மாரியே கபடியும் எடுத்துட்டு போலாம். அப்படிங்கிற இதுல தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகே. ஃப்ரேம் பண்ணி ஸ்டார் ஸ்போர்ட்ஸும், மேர்ஷல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு, ம். அதோட ஏமேச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து மெயின் ஃபெடரேஷன். ஓ எப்படி பிசிசிஐ மாரி, அவங்க வந்து கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. அவங்களோட கைகோர்த்து ஒரு பிகேஎல் அப்படின்ற ஒரு இத வந்து கொண்டு வந்தாங்க. ஓ. எப்பன்னா 2014ல. ஆ. ஓகேவா? ஆக்சுவலா 2014ல லான்ச் பண்ணும்போது இருந்த இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. ரிசப்ஷன். ஆமா. அந்த ம். எல்லாமே கம்மி. ஆனா 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 இந்த 2014 ஃபர்ஸ்ட் 2, 3 சீசன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ம். நம்ம எல்லாருமே குட்டி குஞ்சானா சுத்திட்டு இருந்தோம். ஸ்கூல்ல ஆமா. இருந்தோம். அப்பல்லாம் யாஹ்! வந்து எங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஃபீல்ட் ட்ரிப்லாம் கூட்டு போவாங்கல்ல. ஆமா, வெக்கேஷன், பிசி வெக்கேஷன், எக்ஸ்கர்ஷன், ஃபீல்ட் ட்ரிப்ன்ட்டு. அந்த ஆமா. மாரி நான் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த கதை நான் இப்ப சொல்லியே ஆகணும். ஓகே. ஒரு தடவை எங்கேயோ வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே எங்கேயோ கூட்டு போனாங்க ஃபீல்ட் ட்ரிப்ன்ட்டு. ம். இப்ப அப்பதான் வந்து இந்த ப்ரோ கபடி லீக்னு ஒண்ணு லான்ச் பண்ணி ஆட் எல்லாம் போட்டு அப்படியே மஜாவா பண்ணானுங்க. நாங்க குட்டி ஆ. குஞ்சான் என்ன பண்ணோம், எங்க ஸ்கூல் குட்டி குஞ்சான் வா கபடி ஆடுவோம் அப்படின்னு ஓகே. மண்தரையில கபடி ஆடுறது. ஃபீல்ட் ட்ரிப் போன இடத்துல ரத்தக்காவை வாங்கிட்டு வந்தோம். கூட வந்த டீச்சர்ஸ் இது இந்த இந்த ம். குரங்கு குட்டிங்களை கூட்டு வந்ததுக்கு தனியா வந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சோம் நாங்க. So, எனக்கும் கபடிக்குமே ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா அந்த ரத்தக்காவை வாங்கினதே நான் தான். ஓகே. அண்டர்ஸ்டூட். நீ அந்த அளவுக்கு சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரத்த காவ வாங்குறதும் நீ தான், ரத்த காவ குடுக்குறதும் நீ தான். ஸோ, சொல்லுங்க. அந்த இதுல வந்து நீங்க உங்கள மாத்தவே முடியாது ப்ரொஃபசர். நீங்க நீங்க எந்த சம்பவத்தை பத்தி பேசுறீங்கன்னு தெரியுது. அந்த சம்பவம் ஆமா. நம்மளுக்கு இப்ப தேவையில்லை. நீங்க வந்து ஓகே. கபடி பிகேஎல்லோட ஆ எவல்யூஷன பத்தி சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் தான். சீசன் எப்படி ஆக்சுவலா. ஆரம்பிச்சிச்சு. அதான் நம்ம 2014ல அவங்க வந்து அந்த இன்ஸ்பயர் ஆயினாங்க. பிக் பேஷ் மாரியும், ஐபிஎல் மாரியும் பண்ணி, அதே மாரி ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. பிரான்சைஸ் கொண்டு வந்தாங்க. ம். எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ 2014ல தேர் இஸ் நோ லைக் இந்த மாரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு.
பட் அந்த அளவுக்கு இதாகல. ஓகேவா? ஆனா 2015ல ஃபர்ஸ்ட் லீக் முடிச்சு 2015 ஆரம்பிச்ச உடனே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க கபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பான்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணாங்க. ஓகே. இதுல மேஜரா இந்த பிகேஎல் டெவலப் ஆனதுக்கு காரணமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு they are the only guys promoting PKL கபடின்றது. அதான் நீ சொன்ன, நீயே ஆல்ரெடி சொல்லியிருந்த இது ஆரம்பிச்சதே வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் நேஷனல் ஸ்போர்ட்ஸும் சேர்த்து தான் ஆரம்பிச்சதே. ஜஸ்ட் ஏகேஎஃப்ஐயோட இது எடுத்திருப்பாங்க, நான் இது கபடி ஆடுறோன்றதுனால ஏகேஎஃப்ஐ இருந்து பெர்மிஷன் எடுத்திருப்பாங்க. ஆமா. சோ கண்டிப்பா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இஸ் a key driver for this. ஆமா, கீ ஃபேக்டர். அவங்க தான் வந்து ஒரு பெரிய கீ ஃபேக்டரே இதை வந்து இது பண்ணதுக்கு. ஆனால் அவங்க வந்து ஒரு சரியான இதை எடுத்துட்டு போனாங்க ஆக்சுவலா. ஏன்னா நம்ம இந்த பிகேல பார்த்து தான், இந்தோட டெவலப்மெண்ட் பார்த்து தான் the central government has been started the கேலோ இந்தியா. ஓஹோ, ஓகேவா? பிகேலோட டெவலப்மெண்ட்டை பார்த்து அப்போ வந்து மினிஸ்டரா இருந்தவர் வந்து ஆக்சுவலா எனக்கு மறந்துருச்சு நேமு. உதயநாத் தானே? இல்ல ஆக்சுவலா சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றேன், ஸ்டேட் மினிஸ்டர் சொல்லல. அப்போ இருந்தவர் தான் வந்து ஆக்சுவலா மறந்துருச்சு. ஓகே, அவர் வந்து பிகேலோட இதெல்லாம் பார்த்து கிரிக்கெட் ஐபிஎல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் தே ஹேவ் பீன் ஸ்விட்ச்ட் டு கேலோ இந்தியா. ஆக்சுவலா அதுல இருந்து தான் கேலோ இந்தியாவுக்கான ஸ்டார்டிங்கே வந்துச்சு. அந்த கேலோ இந்தியா இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு போனதுமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான். ஆமா, சைலண்டா நிறைய வேலை பார்க்கறாங்க. ஆமா, ஆக்சுவலா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இஸ் டூயிங் தி கிரேட் ஜாப் கம்பேர் வித் முன்னாடி இந்த ஜியோ ஸ்போர்ட்ஸோட, ஜியோ இவங்களோட. இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா ஆயிட்டானுங்க. சோ அதனால இன்னும் பெரிய லெவலுக்கு டெவலப்மென்ட். anyone from Star Sports, if you are watching this video, நாங்க ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் தான். வேலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுங்க. ஆமா. சோ ஓகே ப்ரோ, இது கருத்தை பதிவு பண்ணதுக்கு நன்றி. அடுத்து வந்து சோ 2015ல அவங்க பண்ண இதுல வந்து ஆக்சுவலா கபடிக்கு வந்து அப்பதான் வந்து ரசிகர்களோட எண்ணிக்கை கூடுச்சு. எப்படின்னா வெறும் டிவில வந்து மட்டுமே பார்த்துட்டு இருந்த இவங்க வந்து நேரா ஸ்டேடியம்க்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? நிறைய பேர் 2014லயும் வந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண growth இருந்திருக்கு. 2014ல எக்ஸ்பெக்ட் பண்ண growthல ஆனா growth இருந்துச்சு. ஓகே. ஆனா 2015 is the milestone where the great both அந்த பக்கமும் growth இருந்துச்சு, வியூவர்ஷிப் பக்கமும் growth இருந்துச்சு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் 2017ல இதோட growth பார்த்துட்டு AKFL is decided to expand it to 12 teams. ஓகே. சோ முன்னாடி 8 டீமா இருந்தது, இப்ப 12 டீம் ஆக்கிட்டாங்க. 12 டீம் ஆச்சு. அப்பதான் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. That is the formation of தமிழ் தலைவாஸ். அது அப்போ ஓனரா இருந்தது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி நினைக்கிறேன். ஆமா ஆமா, விஜய் சேதுபதி வந்து அவர் ப்ரமோட் பண்ணாரு நல்லாவே தமிழ் தலைவாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நடுவில் 2017 நல்லா வந்துச்சு, 2018. ஆனா 2017ல இருந்து நம்ம ஆளுங்க கப் அடிக்கல, அது ஒரு விஷயம். செமிஃபைனலே போனது இல்ல ஆக்சுவலா. Oh my god. Even though they are not touched the mini RCB சுத்திட்டு இருக்கோமா நம்ம அங்க. ஆமா, கபடி பொறுத்த வரைக்கும் we are mini RCB தான். ஆனா அதே பெங்களூர் புல்ஸ் ஒரு வாட்டி கப்பே அடிச்சிட்டேன். What the fuck bro, what is this? டேய் தமிழ் தலைவா பாருங்கடா, பெங்களூர்காரன் கப் அடிச்சிட்டான்டா, வந்து வாயிலே வைப்பான்டா, கொஞ்சம் தயவு செஞ்சு அடிங்கடா. ஆக்சுவலா அதனால என்ன பண்ணாங்கன்னா பெங்களூரோட எக்ஸ் கேப்டனா இப்ப நம்ம ஆளுங்க எடுத்துட்டானுங்க. ஓகேவா? நம்ம அதை பத்தி டீம் இது வரும்போது நான் அதை பேசுறேன். ஸோ 2020ல வந்து கோவிட் வந்ததுனால உங்களுக்கு அந்த டைம்ல நடக்கல. அப்புறம் 2021ல ஸ்டார்ட் பண்ணும்போது there is a little doubt. 2019ல கொடுத்த சப்போர்ட் 2021ல கிடைக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 2 மடங்கா டபுள் மடங்கா அவங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருச்சு ஆக்சுவலா. அதான் சேயிங் இருக்குல்ல மக்களே, டிஸ்டன்ஸ் மேக்ஸ் தி ஹார்ட் க்ரோ ஃபாண்டர் அப்படின்றது வந்து, அதாவது 20 ஒரு 1.5 வருஷமா பார்க்காத ஒரு ஸ்போர்ட் திருப்பி திடீர்னு கொண்டு வராயினோடனே ஐயா வருது அப்படின்னு போய் பார்த்துருப்பாங்க. ஆனா அது ஒரு வருஷம் மட்டும் தான் பார்ப்பாங்கன்ற மாதிரி நீ சொல்ற கணக்கு. ஆனா 2021ல இருந்து 25 வரைக்கும் அபாரமான இது.
ஆக்சுவலா மெனி பிளேயர்ஸ் ஹேவ் பீன் க்ரூம். நவீன் குமார் தபாங் டெல்லிக்கு ஆடுவான். ஓகே. அற்புதமான பிளேயர். ஓஹோ. அவனை வந்து க்ரூம் பண்ணி ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. நிறைய ஸ்கவுட்டிங் நடந்துச்சு. அஜித்னு ஒருத்தர் தமிழ்நாட்டு பிளேயர். அவன் ஏ சூப்பரா விளையாடி தலையா? தமிழ் தலைவாசம் பண்ணான். ஆக்சுவலா வந்து நம்ம ஜெகதீசன் கதை தான். ஆ ஓகேவா? நல்ல பிளேயர். ஆ அவனை வந்து பெஞ்சில உட்கார வச்சு ஒரு நல்ல மேட்ச் ஆடி பெஞ்சில உட்கார வச்சுட்டானுங்க. ஓ நல்ல வேளை இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு குஜராத்தோ, யூபியோ தான் யாரோ ஒருத்தவங்க வந்து திரும்பி எடுத்துட்டானுங்க 3 வருஷம் இப்போ. பாருங்களேன், அங்கேயும் தமிழ் பசங்க குஜராத்ல போய் தான் சைன் ஆறாங்க. ஆமா, ஆக்சுவலா குஜராத் போனோனே தமிழ்நாட்டு பசங்க ஷைன் ஆறானுங்க. அது எப்படி தெரியுமா? என்னமோ இருக்கு. எக்கனாமிக்லயும் சரி, குஜராத் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். அந்த இன்டர் கனெக்ஷன் இருக்கு குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும். நீங்க எடுத்து பாருங்க அதான் எலக்ட்ரிசிட்டி. ஒரே 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 வழிதான் மக்களே. தமிழ் மக்கள் இத பாத்துட்டு இருக்கீங்கன்னா வாங்க எல்லாரும் கிளம்பி அகமதாபாத், சூரத், காந்தி நகர்னு போய் செட்டில் ஆயிடுவோம். வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு வந்துரும். அதுதான் ப்ரோ நடக்கும். ஓகே, சரி, நம்ம கபடிக்குள்ள வருவோம். மூவிங் ஆன். அப்போ வந்து பிகே நான் எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேக்குறேன் ப்ரோ இனிமே. ஓகே. அதாவது இப்போ லீக் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் வேணும். ஓகேவா? அதே மாதிரி பிளே ஃபார்மேட் இருக்குன்னா அதுக்கப்புறம் பிளே ஆஃப் எப்படி, அதாவது டைரக்டா டாப் 4 செமிஸ் ஆடுவாங்க, ஃபைனல்ஸ் ஆடுவாங்க அப்படியா? இல்லனா வந்து எலிமினேட்டர் 1 மைடு 1 அந்த மாதிரி ஆடி ஐபிஎல் மாதிரி ஒரு வாயலாம்? ஆக்சுவலா ஐபிஎல் ஃபாலோட் அதேதான். ஆக்சுவலா எப்படி பாத்தீங்கன்னா 12 பிரான்சைசஸ் இருக்கா. ஈச் டீம் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆடுவாங்க. ஓகே. ஆக்சுவலா ஐபிஎல் ஆமா ஐபிஎல் மாதிரியே தான். ஆனா இதுல வந்து அதே மாதிரி ஐபிஎல்ல வர மாதிரி ரைவல்வரி வீக் எல்லா வீக்கும் இருக்கும். ஓகேவா? இதுல ஆக்சுவலா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு 5 and 6 அதாவது 6 பேர் வந்து குவாலிஃபை ஆவாங்க. ஓஹோ. 6. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் வந்து டைரக்ட் குவாலிஃபை டு செமிஃபைனல்ஸ். மிச்சம் இருக்க 2 டீமுக்கு இந்த 4 டீம் வந்து ஒரு எலிமினேட்டர்ஸ் ஆடுவாங்க. ஓகே. அதுல ஜெயிக்கிற 2 டீம் அவங்க கூட ஆடி, ஓகேவா, அந்த 2 டீம்ல யார் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்கன்ற மாதிரி பார்த்து அவங்க வந்து இதுல இன்னொரு என்னன்னா இந்த டீம்ஸ் ஆடுறாங்கல்ல, ஆமா, அது எல்லாமே 2 மேட்சா நடக்கும். எதை சொல்றீங்க? நான் செமிஃபைனல் சொல்றேன். செமிஃபைனல்ஸ் 2 மேட்ச் நடக்குமா? ஆமா. இது ஃபுட்பால் நடக்குதா? இது ஃபுட்பால் ப்ரோ. ஃபைனல்ஸ் ஒரு மேட்ச் தான் நடக்கும். ஆமா. அப்படியே ஃபுட்பால் ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா யுசிஎல், யுஇஎல், இந்த யூரோப்பியன் லீக் எல்லாம் எடுத்து பாத்து யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் நடத்துவான். ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஒரு டீமோட ஹோம்ல ஆடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்சிலோனானா ஃபர்ஸ்ட் லெக் நான் வந்து பார்சிலோனால ஆடுவேன். செகண்ட் லெக் என்னோட ஆப்போனன்ட் வந்து ரியல் மேட்ரிட்னா நான் மேட்ரிட்ல போய் ஆடுவேன். அவையில ஆடுவேன். இந்த மாதிரி 2 லெக் ஆடி இந்த 2 லெக்கோட சேர்த்து அக்ரிகேட் தான் வந்து வின்னிங் டீம் குவாலிஃபை ஆகும். இப்ப அதே கணக்கு தான் இங்க 2 லெக் மாதிரி வச்சு அதுல யார் டோட்டல் பாயிண்ட் அக்ரிகேட்ல ஜாஸ்தி அவங்க போவாங்களா? கரெக்ட். அதே மாதிரி தான். ஆக்சுவலா இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதான் நான் சொன்னேன்ல. இப்ப எப்படின்னா செமிஃபைனல்ல அந்த 2 பேரும் நேரா டைரக்டா இதாயிருவாங்க. குவாலிஃபை ஆயிருவாங்க. எலிமினேட்டர் 1 எலிமினேட்டர் 2ல எப்படி ஆடுவாங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்கவங்களும் 6th பிளேஸ்ல இருக்கவங்களும் ஆடுவாங்க. ஓகே ஓகே. எலிமினேட்டர் 2ல பாத்தீங்கன்னா 4th பிளேஸ்ல இருக்கவங்களும் 5th பிளேஸ்ல இருக்கவங்களும் ஆடுவாங்க. ரைட். அதே மாதிரி செமிஃபைனல் 1ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கவங்களும் இப்போ இதுல ஜெயிச்சாங்க பாரு, எலிமினேட்டர் செகண்டா யார் ஜெயிச்சு உள்ள வராங்களோ அவங்க ஆடுவாங்க. ரைட். அதாவது 4 vs 5ல ஆடுவாங்க. 4 vs 5ல யார் வராங்களோ அவங்க ஆடுவாங்க. அதே மாதிரி தான் வைஸ் வர்சா. இது 2ல இருக்கவங்க அவங்க வந்து ஆடுவாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஆடிட்டு அதுக்கப்புறம் யார் உள்ள வராங்களோ they will have the face off. சூப்பர். இதுதான் ப்ரோ கபடியோட அந்த இது. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலா இத வந்து ஐபிஎல் கன்சிடர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கே அவங்களுக்கு டைம் இல்ல, விண்டோ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு மிச்ச கிரிக்கெட் போர்ட்லாம் கதறிட்டு இருக்காங்க. இதுல நீ எக்ஸ்ட்ரா மேட்ச் வைக்க சொல்ற, டென்ஷன் ஆயிருவாங்க. அடுத்து ஜனம் டென்ஷன் ஆயிரும். அது கரெக்ட் தான். பட் நம்ம ஜெயிஷா இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாரு. பாப்போம். ஓகே. சோ இப்போ லெட்ஸ் டாக் அபௌட் தி மேட்ச். ஒரு மேட்ச்னா ஒரு கபடி மேட்ச்னா
எவ்வளவு நேரம் ஆகும். இப்போ வந்து ஃபுட்பால் மேட்ச் 90 மினிட்ஸ், கிரிக்கெட் மேட்ச் 20 + 20 40 ஓவர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சோ கபடி மேட்சோட 40 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் கபடியோட ஸ்ட்ரக்சர் 40 மினிட்ஸ். ஒரு மேட்ச் 40 நிமிஷம் தான். ஹாஃப் கணக்கா குவார்ட்டர் கணக்கா? ஃபுல் ஃபார்மேட்டே 40 மினிட்ஸ் தான் ப்ரோ. இல்லப்பா, ஹாஃப் கணக்கா 40 மினிட்ஸ் ரெண்டு ஹாஃபா பிரிப்பாங்களா? ரெண்டு ஹாஃபா பிரிப்பாங்க. ரெண்டு ஹாஃபா பிரிப்பாங்க. ஆக்சுவலா எப்படின்னா 20 மினிட்ஸ்னு there will be 2 halves. ஓகேவா? ஓகே. உனக்கு 2 halves வந்து each half will be 20 minutes. அப்படிதான் உனக்கு வந்து கணக்கே. அதுல பாத்தீங்கன்னா there will be a மொத்த மேட்சும் 45 மினிட்ஸ். அந்த 5 மினிட்ஸ்ன்றது ஹாஃப் டைம் பிரேக். ஓகேவா? அந்த 5 மினிட்ஸ். இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற போது ஈச் 20 மினிட்ஸ்ல அந்த ஆடுற டீம் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து டைம் அவுட் கேட்டுக்கலாம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் டெசிஷன் பண்றதுக்கு, இல்லைன்னா வந்து வாட்டர் பிரேக் அந்த மாதிரி கேட்டு ஒரு இது பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து அந்த டீம் வந்து ரெண்டு இதுலயும் கேட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் 30 செகண்ட்ஸ் அலௌட். ஆமா, ஒரு ஹாஃப் 30 செகண்ட் அலௌட் ஃபார் 2 டீம்ஸ். ஓகேவா? அது வந்து எப்படி வேணா பண்ணி, அது வந்து அவங்க இஷ்டம், எப்போ வேணா எடுத்துக்கலாம் அந்த இதுவுமே. ஓகேவா? இதுதான் வந்து அந்த இதுக்கான நீங்க கேக்குற அந்த டைமிங் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். ஓகே, எனக்கு இது தோணு. இது நீ சொல்லும்போது எனக்கு என்ன தெரியுமா கரெக்ட். அது பாஸ்கெட் பால்ல 4 குவார்ட்டர்ஸ் ஆடுவாங்க மேட்ச். 4 குவார்ட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டீம் வந்து எந்த மொமெண்ட்ல வேணாலும் டைம் அவுட் அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க. இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்றதுக்கு, இல்ல பிளேயருக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே எடுப்பாங்க. அந்த டைம் அவுட்ஸ் அவங்க எப்படி தெரியுமா டைம் பண்ணுவாங்க? இன்ஃபேக்ட் பாஸ்கெட் பால் ரொம்ப பிரில்லியண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என் டீம் பிளேயர் வந்து டக்குன்னு அவே போற மாதிரி, அதாவது மேன் அவுட் போற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அந்த இடத்துல மேன் அவுட் போச்சுன்னா எனக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தோணுச்சுன்னா, டக்குன்னு என்ன பண்ணுவான்னா மேன் அவுட் ஆறதுக்கு முன்னாடியே டைம் அவுட் காமிச்சிருவான். டைம் அவுட் கொடுத்துட்டு டைம் அவுட் எடுத்துட்டாங்கன்னா அந்த மேன் கணக்கே கிடையாது, அதுக்கப்புறம் அவன் வெளியே போனாலும். ஓகே, சோ இது வந்து ஒரு சின்ன ரூல் பெண்டிங் தான். NBA-ல இது ஒரு சின்ன ரூல் பெண்டிங். ஆனா this is allowed. பட் அந்த இடத்துல அவன் வெளியே போலாம், போறது இல்ல போயிடலாம். கரெக்ட்டா? ஆனா இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ எடுத்தனா நீ வந்து அவர் வந்து எப்படின்னா, ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா ஈச் கோச் கூட இருக்கீங்களா அந்த ஸ்கொயருக்கு வெளியே நின்று பேசுவாங்க, டீம் பிளேயர் ஸ்கொயருக்குள்ள இருந்து பேசுவாங்க. அவங்க வெளியே ஆக்சுவலா நம்ம கவுண்ட் மாதிரி தான். யாராவது வேணா உள்ள வந்து பேசிட்டு போவாங்க. பவுண்டரி கிட்ட தாண்டி போயிட்டானா அவன் உள்ள வர முடியாது. ஏன்பா கிரிக்கெட்ல அந்த ரூல்ஸ் இருக்கே. சேம் ரூல்ஸ் தான் கபடியிலயும் இருக்கு. சோ தே காண்ட், அவங்க வெளியே போக முடியாது. ஓகேவா? அதுதான் வந்து இது. அதே நீங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெயின் இதுல வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, அது 40 நிமிஷம் மேட்சோட சீக்வன்ஸ் அதெல்லாம் ஃபினிஷ். இப்போ வந்து நம்ம பிளேயர் இதுக்குள்ள வருவோம். ஓகேவா? உங்களுக்கு எதனா क्वेश्चंस இருக்கா? இல்ல இப்போதைக்கு இல்ல, நீங்க ஆரம்பிங்க, நான் क्वेश्चन கேக்குறேன். வர கேக்குறேன். இப்போ மெயின் இது என்னன்னா 7 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? 7 பிளேயர்ஸ் இருக்கும்போது you need to take any bonus point. bonus point ன்னு ஒன்னு இருக்கு கபடியில. அதாவது எப்படின்னா, ஒரு அந்த டீம்ல 7 பேர் இல்ல 6 பேர் இருக்காங்க அப்படின்னா there call ஒரு லைன் ஒன்னு இருக்கும். இது வந்து அந்த லைன் பேர் வந்து ஆக்சுவலா பக்கெட் லைன் ஏதோ ஒரு லைன் சொல்லுவாங்க. போனஸ் லைன். அந்த லைனை தான் சாரி போனஸ் லைனா? போனஸ் லைன்னுவாங்க அதுக்கான. அது வந்து இங்கிலீஷ் டேர்ம்ல, கபடி டேர்ம்ல ஏதோ ஒன்னு இருக்கு ஆக்சுவலா. அது அந்த டேர்ம் என்னன்றது மறந்துருச்சு. பட் போனஸ் லைனே இப்போ வச்சுப்போம். போனஸ் லைன்ல இப்போ ஒரு ரைடர் உள்ள போறாருன்னா அவருடைய கால் பாத்தீங்கன்னா மேல இருக்கணும். லைக் ஒரு ஏர் வந்து ஒரு கால் வந்து லைனுக்கு தாண்டியும் இன்னொரு கால் வந்து காத்துல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் they will consider as the bonus. நல்லா பாத்துக்கோங்க, 2 இருக்கு. ஒன்னு வந்து கால் வந்து ஒன்னு தரையில இருக்கணும், ஒன்னு மேல இருக்கணும். அதே மாதிரி 6 இல்ல 7 பிளேயர்ஸ் இருக்கணும் அந்த டீம்ல. அப்படி இருந்தா மட்டும்தான் போனஸ் வந்து அலோட். ஃபர்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து போனஸ்க்கான இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ரைடர் வந்து உள்ள வந்துட்டாங்க. இப்போ வந்து 6 பேரும் இல்ல 7 பேரும் இல்ல 5 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். போனஸ் வந்து கட் ஆயிடும்.
ஓகே. இப்போ வர பிளேயர் வந்து இப்போ நெக்ஸ்ட் அந்த டீம்ல இருந்து ஆப்போசிட் டீம்ல இருந்து அவர் உள்ள வராரு. ரைடர் உள்ள வந்துட்டு ஆ. அவரு வந்து மோர் தென் இப்போ திடீர்னு ஒரு 3 பாயிண்ட் எடுத்துட்டாரு. 3 பிளேயர அவுட் பண்ணிட்டாரு. ஓகே. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் வந்து சூப்பர் ரெய்டுன்னு அர்த்தம். ஓஹோ! ஓகே. ஓகேவா? அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து சூப்பர் ரெய்டுன்னு கணக்கு வந்துரும். ஓ! சரி. இதுலயுமே வந்து நம்ம இதுல வந்து எப்படி 50, 100 அப்படின்னு இருக்குல்ல கிரிக்கெட்ல. ஆமா. அதே மாரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ்ன்ற மாரி கணக்கு. டிஃபெண்டர் 5 பாயிண்ட்ஸ் எடுக்குறாங்கன்னா, ஆ. அவங்க வந்து அந்த மேட்ச்ல வந்து ஒரு 50 அடிச்சா மாரி கணக்கு, ஒரு 100 அடிச்சா மாரி கணக்கு. ஓ! ஓகே. அதே அதான் மாரி இங்க வந்து 5, 10ன்றது மைல்ஸ்டோன். மைல்ஸ்டோன்ஸ். ஆனா டிஃபெண்டருக்கு 5 இவங்களுக்கு 10 ஓ! ரைடர்ஸ்க்கு. ரைடர்ஸ்க்கு 10. ஓகே, ஓகே. ஆமா. அது அந்த மாரி அவங்க எடுத்தாங்கன்னா, அந்த டீம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படிங்கிற மாரி இது இருக்கு. ஓகேவா? ம். சோ, அது வந்து அதையும் கன்சிடர் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு சூப்பர் ரெய்டு. ஆ. இப்போ வந்து 3 பேர் அவுட் ஆயிட்டாங்களா? இப்போ ஆமா. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஆ. ஆல்ரெடி 2 பேர் வெளிய போயிட்டாங்க. 3 பேர் இப்போ அவுட். ஆ. இப்போ அதே ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு ரெய்டர் வராரு உள்ள. ஓகே. வந்துட்டு இப்போ இருக்க அந்த எக்ஸிஸ்டிங் 2 பிளேயர்ஸ் வந்து ம். வர ரைடர அவுட் பண்ணிட்டா. ஓகே. ஓகேவா? ம். இட் இஸ் கால்ட் அஸ் எ சூப்பர் டாக்கிள். ஓகே. அதாவது அதாவது மோர் தென் 3 பாயிண்ட்ஸ் ரெய்டுல போய் 3 பாயிண்ட்ஸ் அண்ட் மோர் எடுத்தா சூப்பர் ரெய்டு. சூப்பர் டாக்கிள். சூப்பர் ரைடு ஆமா. ரெண்டும் அதே மாரி கோர்ட்டுக்குள்ள 3க்கும் இல்ல கம்மியான பிளேயர்ஸ் இருந்து அந்த ரைடர் அவுட் ஆனாங்கன்னா, அது பேர் வந்து சூப்பர் டாக்கிள். ஓகே, ஓகே, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இதுல இப்போ நான் சொல்ல போறது தான் இஸ் கோயிங் டு பி தி மேஜர் இது. டூ ஆ. ஆர் டை ரவுண்ட். ஓகே. அது நெறைய எப்படின்னா பார்த்திருக்கேன். நான் மேட்ச் பார்க்கும்போது நெறைய நோட் பண்ணியிருக்கேன். அப்பப்ப வரும் இது. ஆமா. அது எப்படின்னா, இஃப் எ டீம் ஆ. ஹாஸ் எ 2 எம்ப்டி ரெய்ட்ஸ். ம். அதாவது இப்போ ஒரு டீம் போய் ரெய்ட் பண்றாங்க. 2 எம்ப்டி ரெய்ட் வந்துருச்சுன்னா, ஓகே. தேர்ட் ஒன் மஸ்ட் பி தி டூ ஆர் டை ரவுண்ட். ஆ. நீ கண்டிப்பா பாயிண்ட் எடுத்தே ஆகணும். ஓ! ஈவன் நீ போனஸ் எடுத்துட்டாலும் நீ தப்பிச்சிடலாம். சரி, கணக்குக்கு ஒரு பாயிண்டாச்சும் ஆட் ஆகியே ஆகணும். கணக்குக்கு ஒரு பாயிண்ட் ஆட் ஆகியே ஆகணும். ஆ. ஆனா, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஓ! மேக்ஸிமம் டூ ஆர் டை ரவுண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆ. 3 பிளேயர் 4 பிளேயர் இருக்கும்போது தான் டூ ஆர் டை ரவுண்டே வரும். ஓ! அதுக்கு அடுத்து டூ ஆர் டை ரவுண்ட்ல ரெய்டர் எடுத்தே ஆகணும்ன்ற பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கபடி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த டூ ஆர் டை ரவுண்ட் வந்து ஒரு அ எப்படி சொல்றது? ஒரு கொற மாரி இருந்துச்சு. சரியா டாக்கிள் பண்ண முடியல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆ. இப்போ டூ ஆர் டை ரவுண்டே வந்து ஒரு தனி ஸ்கில்லா கொண்டு வந்துட்டாங்க கபடியில. ஓஹோ! ஸ்பெஷாலிட்டி 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 ஸ்பெஷல் பேட்டர் மாரி ஸ்பெஷல் ஃபேக்டர். ஸ்பெஷாலிட்டி டூ ஆர் டை ரைடு ஆமா. கத்துறது. ஸ்பெஷல் ஸ்கில் மாரி டூ ஆர் டை ரவுண்டுக்குன்னே ஒரு பிளேயரே இறக்குறாங்க இப்பலாம். ரைட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த ரூல் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா ஒரு டீம் வந்து 5 பேர வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது மொத்த டீம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆ. கரண்ட் இதுல 12 பேர் இருப்பாங்க. ஓகே, ஓகேவா? ஓகே. 7 பேரு இதுல ஆடுவாங்க மேட்ச்ல. மேட்ச்ல. மிச்சம் இருக்க 5 பேர் சப்ஸ்டிட்யூட். ஓகே. நீங்க எத்தன வாட்டி வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓ! தேர் இஸ் நோ லிமிட். ஓகே. ஆக்சுவலா ஃபுட்பால்ல பார்த்தீங்கன்னா 5 வாட்டி தான் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா, தெரியல. ஆமா, ஆமா. 5 வாட்டி தான் பண்ண முடியும். ஆனா இதுல லிமிட்டே கிடையாது. பரவால்ல. நீங்க பிளேயர்ஸ மாத்திக்கிட்டே இருக்கலாம் அந்த 12 பிளேயர்ஸ. ஓ! சூப்பர், தேர் இஸ் நோ சூப்பர். இது. நல்ல கன்டினியூட்டி. ஆப்ஷன் ஆக்சுவலா நல்லா இருக்கு. நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா. ஆனா, இதுல வந்து என்னன்னா, ஒரு ரெய்டு போயிட்டு இருக்குன்னா நீங்க மாத்த முடியாது. ஒண்ணு ரெய்டு முன்னாடியே மாத்திரணும். இல்ல ரெய்டுக்கு அப்புறம் மாத்தணும். ஓ! நீங்க ரெய்டுக்கு இல்ல நடுவுல இது மாத்த நீ முடியாது. ஃபுட்பால்லயுமே ஃபுல்லா பால் அங்கிட்டு உருண்டுகிட்டு இருக்கும்போது நீ மாத்தக்கூடாது. பால் ஆஃப் பிளே இருக்கும்போது, அதாவது அவே போகுது பாலு. இல்ல ஆ கார்னர் கிக் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிக் பண்றாங்க. செட் பண்ணிட்டு இல்லன்னா இருக்காங்க. இது பண்ணும்போது தான் அப்படின்னா மாத்துறாங்க. மட்டும் தான் அதுவே சப்ஸ்டிட்யூட் இது. பண்ண முடியும். அந்த மாரி தான். அதான் ப்ரோ நான் எப்படின்னா, கபடி அந்த ரூல்ஸ் எப்படின்னா, பாதி கிரிக்கெட்டு, பாதி ஃபுட்பாலு, கொஞ்சம் பாதி பேஸ்கெட் இதுன்னு பாலு. சொல்லிட்டு வரும். பாஸ்கெட் பால். அப்படியே ஒரு காம்பினேஷன் மாரி தான் வரும் ஆக்சுவலா. ஓகே. ஓகேவா? இந்த மாரி தான் ஒரு கணக்கு. இப்போ அதுதான் அந்த டூ ஆர் டை ரவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 12 பிளேயர்ஸ்குள்ள ஒரு பிளேயர வச்சிருப்பானுங்க. ஓ! அவன் பார்த்தீங்கன்னா, டூ ஆர் டை ரவுண்ட் அற்புதமா ஆடுவான். நான் இப்ப அஜித்ன்னு ஒருத்தர் சொன்னேன்ல, ஆமா. தமிழ்நாட்டுல அவன் டூ ஆர் டை ரவுண்ட் சூப்பரா ஆடுவாரு. ஓஹோ! போனான்னா பாயிண்ட் கன்ஃபார்ம். ரைட்டு. அப்படிங்கிற மாரி அந்த பிளேயர க்ரூம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே.
அவர் ஆனா டீம்ல தான் உள்ளதான் ஆடிட்டு இருப்பாரு. ஆனா ஆ. டூ ஆர் டை ரவுண்ட் வந்தா அவர் ஜெயிச்சிருவாருன்ற மாரி ஒரு இது இருக்கும். அந்த மாரி ஒரு டீம்ல ஒரு செட் ஆஃப் பிளேயர் இருப்பாங்க. இப்ப அது வந்து ஒரு மேண்டேட்டரியா மாரி கொண்டு வந்தாச்சு. ஓ! ஓகே. இந்த இதுல. சோ, அதனால அந்த டூ ஆர் டை ரவுண்ட்லேருந்து அப்படி வந்தாங்கன்னா, அந்த பக்கமும் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரெய்டர் மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டிஃபெண்டரும் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ம். டிஃபெண்டர்னால பண்ண முடியலன்னா, அந்த டீம் கேன் கெட் ஆல் அவுட். ஆல் அவுட் ஆனாங்கன்னா, இந்த டீமுக்கு வந்து எத்தன பேர் இருந்தாலும் அந்த பாயிண்டோட சேர்ந்து 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். ஓ! ஓகே, ஓகே. 2 போனஸ் பாயிண்ட் ஆக்சுவலா. ஓ! ஓகேவா? அதாவது இப்ப வந்து மேட்ச்ல 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே அவுட்னா, ஆ. இப்ப ரெய்டர் போய் 3 பேருமே அவுட் பண்ணிட்டாங்கன்னா, 3 + 2 5 பாயிண்ட்ஸ் வந்துரும். ஓகே. தட்ஸ் பிளஸ் கோயிங் டூ இந்த பி தி பிக்கஸ்ட் இது 3 பேர் அவுட் பண்ணதுனால சூப்பர் ரைடா வேற மாறும். அதுக்கு வேற சூப்பர் போனஸ் ரைடா பாயிண்ட். ஆயிரும். அதுவும் இல்லாம 2 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ்க்கு வந்துரும் டீமுக்கு. ம். ஓகேவா? 5 பாயிண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு மேஜர் டிஃபரன்ஸா மாறிடும். ஆ. ஓகேவா? ஆமா. அது வந்து ஒரு இது. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் எப்பாடுபட்டாவது இந்த ஒரு ஆஃப் நடக்கும்போது ஒரு ஆல் அவுட் ஆச்சுன்னா ஓகே. 2 ம். ஆல் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, திஸ் கோயிங் டூ பி தி பிக்கஸ்ட் டஃப் ஃபார் தேர் இன் த செகண்ட் ஹால்ஃப். ரைட். மேட்ச் ஏன்னா கை அந்த விட்டுறலாம். அங்கேயே மேட்ச் கை விட்டுறலாம். நீங்க போராடி உள்ள வரலாம். ஆனா செகண்ட் ஹால்ஃப்ல அந்த டீம விட நீங்க 100% இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆல் அவுட்டே ஆகாம பெர்ஃபார்ம் பண்ணணும். அதானே? ஆமா. மேஜரா. ம். அந்த டீம நீங்க 2 வாட்டி ஆல் அவுட் எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும் தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். இந்த மாரி நெறைய வாட்டி நடந்திருக்கு ஆக்சுவலா. ஓஹோ! ஓகே. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல ஒரு டீம் இதெல்லாம் பண்ணாமலே இருக்கும். ஆ. செகண்ட் ஹால்ஃப்ல பார்த்தீங்கன்னா, இந்த டீம பொளந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் யார் சொல்றேன்னா, தமிழ் தலைவாச தான் சொல்றேன் விடுங்க. எனக்கு அது மனக்குமுறலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அற்புதமா ஆடுவாங்க. செகண்ட் ஹால்ஃப் சூப்பரா சொதப்பிருவாங்க. ரைட்டு. ஓகேவா? ஆனா வந்து இப்போ கோச் எல்லாம் மாறுனாங்க. மாறுனதுலேருந்து அந்த செகண்ட் ஹால்ஃப் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஓகே. போன சீசன் இஸ் எ குட் சீசன் ஃபார் தமிழ் தலைவாஸ் ஆக்சுவலா. ஓஹோ! ஓகே. வி கான்ட் குவாலிஃபை. பட் 8த் பிளேஸ்லயும் 9த் பிளேஸ்லயும் முடிச்சோம் ஆக்சுவலா. ஆ. முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2017 ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பிளேஸ். எய்தர் 12 ஆர் 11. ஓஹோ! எதனா ஒரு மேட்ச் தான் ஜெயிப்போம். எப்படி தெரியுமா? 1/2 கிலோ மிக்ஸர்ல ஒரு முந்திரி மாரி. அந்த மாரி தான் இருந்தோம் ஆக்சுவலா. இப்போ வந்து இப்போ நான் டீம் இது வரேன் ஆக்சுவலா. அது வரும்போது நீங்க அந்த டைனமிக் பார்க்கணும். தமிழ் தலைவாஸோட இது எப்படி இருக்குன்றது இந்த சீசன். ம். அத நான் ஆனா வரேன். ஏன்னா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் இப்பவே. நம்ம ரொம்ப பேசுறோம் ஹைப்பா. ஏன்னா ஓகே. இப்படிதான் IPL 2025க்கு முன்னாடி மந்தசோக்காரனுக்கு இந்த பிளேயர் நான் சொல்றது கேளுங்க. மஞ்சா சொக்காக்காரனுக்கு நம்ம குடுத்தோம். நீங்க சொல்றது கரெக்ட். நான் ஏன் மஞ்ச சொக்காக்காரனுக்கு நம்ம குடுத்தோன்றது ஏன்னா, ராகுல் திரிபாட்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அற்புதமா ஆடுவாரு. நம்ம கணக்குப்படி புஜாரா இப்படி இருந்தாரு. அவரு தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். அதனால தான் சொல்றேன். ஓகேவா? ஆனா, அங்கேருந்து நம்ம டீம் வந்து ஒரு பிக்கஸ்ட் யங் கன்னோட வந்தோம். அதே சீசன்ல. சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கோம். அதையும் நீங்க மறக்க வேணாம். இதே மாரி இப்போ இருக்க தமிழ் தலைவாஸ்ல 3 பேர் யங்ஸ்டர், 4 பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகே. ஓகேவா? ஒரு நல்ல ஹெல்தி மிக்ஸ். ஆமா. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுலயே அற்புதம் ப்ரோ. ஏன்னா, உங்களுக்கு நான் இப்ப வேண்டாம். இப்ப நம்ம கபடி பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் அத வந்து உங்களுக்கு இதுல வரும்போது நான் சொல்றேன். ஓகே. ஒரு டீம் ரிவ்யூ பண்ணும்போது. ஓகேங்களா? ஓகே. So, அப்ப வில் கண்டினியூ ஃபார்வர்ட். இப்போதைக்கு நான் எனக்கு புரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன். ஜஸ்ட் சும்மா சின்ன சமரி சொல்றேன். நம்ம வந்து ஆல் அவுட் பத்தி பார்த்திருக்கோம். சூப்பர் ரைடு, சூப்பர் டேக்கிள், சப்ஸ்டியூட்ஸ் வந்து 5 சப்ஸ்டியூட்ஸ், ஃப்ரீ ரொட்டேஷன், எத்தனை தடவை வேணாலும் மாத்தி எடுத்துக்க. ஆமா. இதெல்லாம் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் தெரிய 20 மினிட்ஸ். இப்போ வந்து இப்படி நெக்ஸ்ட் ஒரு மீன் இது பாத்தீங்கன்னா அம்பையர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் மாதிரிலாம் இருக்காது. யுமும்பான்னு ஒரு டீம் இருக்கேன். ஆனா அவன் மும்பை இந்தியன்ஸ் மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஓகே. ஸோ அது டைரக்ட் தாக்குதல் தான். ஸோ விட்டுறீங்க. ஸோ அம்பையர்ஸ் எப்படின்னா தேர் வில் பி 2 ஆன் ஃபீல்ட் அம்பையர்ஸ். 2 இல்ல 3 இருப்பாங்க. ஆன் மேட்டேவா? 4 இருப்பாங்க. சாரி 4 அம்பையர்ஸ் இருப்பாங்க. சாரி மக்களே. ஆன் த மேட்ல 2 அம்பையர்ஸ் வில் பி எப்படின்னா அவங்க தான் டெசிக்னேட்டடா இருப்பாங்க. ஓகே. மிச்ச 2 பேர் அந்த இதுல இருந்து கார்னர் பார்ப்பாங்க, இந்த கார்னர்ல இருந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு புரியும். எப்படின்னா நம்மளுக்கு ஆன் ஃபீல்ட், ஆஃப் ஃபீல்ட் அம்பையர் இருக்காங்கல்ல. ஆமா.
லெக் சைடுல ஒரு ஃபீல்டர் எப்படி 2 அம்பையர் இருக்காங்களோ அது மாதிரி 2 அம்பையர் இருப்பாங்க. இது ஓகே. இல்லாம அடிஷனலா ஏன் 2 அம்பையர்னா, அந்த டீம் பக்கமும், இந்த டீம் பக்கமும் 2 பேர் இருப்பாங்க. ஓ போத் த சைட்ஸ்ல. இஃப் அவங்களோட வேலை சப்போஸ் என்ன? இந்த பிளேயர் அவுட் போறது அதெல்லாமா? எந்த பிளேயர் அவுட் ஆறாங்கன்றத பார்ப்பாங்க. இஃப் சப்போஸ் டிஃபெண்டர் கால் வெளிய வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஆ அது அவங்க தான் பார்ப்பாங்க ஓ ஃபர்ஸ்ட்டு. ஓகே பார்த்தாங்கன்னா, ஓகே அந்த இடத்திலேயே அந்த பாயிண்ட் முடிஞ்சிரும். அவங்கள வெளிய கூட்டுருவாங்க. ஓ ஓகே. அந்த பாயிண்ட் டீம் போயிரும். ஆனா ரைடர் கன்டின்யூ பண்ணுவாரு. ஓகே ஓகே ஓகேவா? இது டூ ஆர் டைலயும் காமெடி. எப்படின்னா, டூ ஆர் டை நீ பண்ணிட்டு இருக்க. திடீர்னு ஆ ஒருத்தர் வெளிய போயிட்டாருன்னா, ரைடருக்கு பாயிண்ட். அவன் தப்பிச்சுருவான். ரைட்டு. ஓகேவா? அந்த மாரி தான். அதுக்காக அந்த பக்கம் 2 அம்பையர்ஸ் இருப்பாங்க. ஆ ஆனா, இது இல்லாம 3 அம்பையர் ஒருத்தர் இருப்பாரு. மேட்ச் ரெஃபரின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓ நீங்க எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே 7 அம்பையர். தேர்ட் அம்பையர்லாம் இருக்காருன்னா அப்பனா அப்படி மேட்ச் ரிவ்யூலாம் இருக்கா? தேர் இஸ் எ டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் இருக்கு. குட். ஈச் டீம் डिसीजन ஐ रिव्यू सिस्टम नहीं, திங்க் धोनी रिव्यू सिस्टम बोलो. இல்ல ப்ரோ. அது கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் தோனி ரிவ்யூ சிஸ்டம். அது மாறாது. இங்க ஆ, கபடி பொறுத்தவரைக்கும் டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். ம். இந்த இந்த எபிசோட பார்த்துட்டு பூனமரம் வந்து 2 பேரையும் வீட்ல வந்து கொளுத்த போறாரு. ஆ விடுங்க. பூனமன் வந்து அவருடைய இதுல இருக்காரு. அவர் ஆமா தேடி வந்து அடிக்கிறதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். ஆமா ஸோ எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. நான் அவரோட தள்ளி தான் இருக்கேன். அதான் நீங்க தான் ரொம்ப கிட்ட இருக்கீங்க. அதான் சரி ஓகே ஓகே. ரிவ்யூ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. எத்தனை ரிவ்யூ? 2 ரிவ்யூவா, ஒரு 3 ரிவ்யூவா? ஆக்சுவலா ப்ரோ பர் ஹாஃப்க்கு ஒரு ரிவ்யூ. பர் டீமுக்கு. ஓ ஓகேவா? ஓகே. ஆக்சுவலா 2 ரிவ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஆனா அந்த டீம் ஒரு ரிவ்யூ தான் எடுக்க முடியும் ஒரு ஹாஃப்க்கு. ஆ ஓகேவா? அதுல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரைடர் சைட்ல இருந்து சொல்றேன். டிஃபெண்டர் சைட்ல இருந்து சொல்றேன். ம் ரைடர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நான் வந்து உன்ன தொட்டுட்டேன்" அப்படின்னுவாரு டிஃபெண்டரு. ஆனா ஓகே. டிஃபெண்டர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. "நீ என்ன தொடவே இல்ல" அப்படின்னுவாரு. ஆ அதுக்கு நம்ம ஆளுங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அல்ட்ரா. அதே மாதிரி வித்தின் 15 செகண்ட்ஸ்க்குள்ள ரிவ்யூ கேட்டுறணும். ஆ அதே சேம் ப்ரொசீஜர். ஓகே. ரிவ்யூ கேட்டாங்கன்னா, இட் வில் பி கோ டூ 3 அம்பையர். 2 பேரும் ரிவ்யூ வந்து பேசுவாங்க. ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா, நம்ம அம்பையர்ஸ் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆ கிரிக்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஆனா கபடில தெரியும். இல்ல இப்ப தெரியுது. இப்பெல்லாம் கம்பேர் பேசுறதும் தெரியுது. தெரியும். ஆக்சுவலா 3 அம்பையர் என்ன பேசுறாரு மட்டும் தான் தெரியும். ஆன் ஃபீல்ட் அம்பையர் 3 அம்பையர் கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? ஆன்ஃபீல்ட் அம்பேர்ட்ட மைக்கே கிடையாது. கிடையாது. ஆனா இங்க மைக் இருக்கும். ம் ஏன் காரணம்னா, இஃப் தேர் இஸ் எனி சப்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்றதுக்காக இவங்க கிட்ட மைக் இருக்கும். ஓ அதனால உங்களுக்கு மைக் இருக்குன்னும்போது, இவங்க பக்கம் இருக்க கேமரா வந்து ஆக்சுவலா இவங்க கிட்டயும் ஒரு கேமரா இருக்கும். அந்த பக்கம் எல்லா பக்கமும் கேமராஸ் இருக்கும். ஓகே. ஓகேவா? அது எல்லாத்துக்குலேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி 3 அம்பையர் வந்து டச் பண்ணலனா பார்ப்பாரு. ஓ ஓகேவா? இது வந்து அப்படி இருந்து அவர் தொட்டுட்டாருன்றது தெரிஞ்சுச்சு. இல்ல டீ ஷர்ட்ல கை பட்டாலே அவுட் தான் ஆக்சுவலா. ஓ அப்ப இந்த அவன் பாடிய அப்ப இந்த ஓவர் சைஸ் டி-ஷர்ட் எல்லாம் போட்டு போய் ஆட முடியாதா? நோ ப்ரோ. ஓவர் சைஸ் இல்ல. ஃபிட் சைஸ் தான். செம்ம ம் ஃபிட்டா இருக்கணும் டீ ஷர்ட். அந்த மாரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா அது வந்து பார்த்து அவருக்கு சொல்லிருவாரு. இது வந்து ரைடர் சைட்லேருந்து. ஓகே. டிஃபெண்டர் சைட்லேருந்து எப்படி போவாங்கன்னா, போனஸ். ஓ அவங்க வந்து போனஸ தொடல. போனஸ தொடல அப்படின்னுவான். அத செக் பண்ணி பார்ப்பாங்க. அது உண்மையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த மாரி கணக்கு. அது வந்து அவங்க அந்த மாரி காத்து மேல இருக்கா? ஒரு கால் கீழயும், ஒரு கால் மேலயும் இருக்கான்றத பார்ப்பாங்க. ஆ ஆமா. இல்ல இது நீங்க சொல்லவே இல்ல ப்ரோ. நான் சொல்றேன். போனஸ் பாயிண்ட் எடுக்கணும்னா, போனஸ் லைன தொடும்போது ஒரு கால் போனஸ் லைன தொடணும். இன்னொரு சொல்லிட்டேனே. கால் காத்துல இருக்கணும். நீ சொல்லல இது. இல்ல சொன்னேன். அப்படியா? சரி ஓகே. இன்னொரு தடவ சொல்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டிஃபரெண்ட்டா சொன்னேன். ஒரு லெக் தரையிலயும், ஒரு லெக் காத்துலயும் இருக்கும் தான் நான் சொன்னேன். ஓ சரி ஓகே. அத நான் திருப்பி சொன்னேன். எனக்கு சொல்றேன்ப்பா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பியா. ம் அதான். ஸோ அப்படிதான் இருக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு இதுபடி பார்த்தீங்கன்னா, நான் 7ன்னேன். ம் ஓகேவா? ஜெனரலா 7 பேர் உள்ள இருப்பாய்ங்க. ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 5 பேர் தான். எப்படின்னா, தேர் வில் பி கோயிங் டூ பி 2 அம்பயர்ஸ், 2 ரெஃப்ரீஸ் அண்ட் 1 மேட்ச் கமாண்டர். இங்க வந்து நம்ம வந்து மேட்ச் ரெஃப்ரின்னு சொல்லுவோம் கிரிக்கெட்ல. இங்க மேட்ச் கமாண்டர்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ 5 பேர் தான் இருப்பாங்க ம் எக்ஸிஸ்டிங்கா. மிச்சம் 2 பேர் வந்து இஃப் சப்போஸ் எதனா இதாச்சுன்னா உள்ள வருவாங்க. ஸோ மொத்தம் 7 பேரு. ஓகே. ஓகேவா? அவங்களே இப்போ ஒரு வந்து டீமா ஃபார்ம் பண்ணி கபடி ஆடலாம் போல.
ப்ரோ அதுலயுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கபடி பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. எப்படி கிரிக்கெட்ல எக்ஸ் எப்படி கபடி பிளேயர்ஸ் குமார் இருப்பாங்க. தர்மசேனா, பால் ரைஃபுல்லாம் பழைய பிளேயரோ அந்த மாதிரி. ஆனா பட் இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட். எப்படின்னா கபடி அவங்க தெரியலனாலும் தே வில் கிவ் த ட்ரைனிங் அண்ட் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. அப்படியும் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஆனா அது 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 அந்த பேரு அது நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியே ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். பாப்போம். அது நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பேசிக்கா கபடினா என்ன, கபடியில என்னென்ன ரூல்ஸ், ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் கத்துக்கிட்டோம். ஆமா ப்ரோ. இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர். ப்ரோ கபடியில இததான் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு 40 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அற்புதமா போகும். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸும் சரி, செகண்ட் 20 மினிட்ஸும் சரி. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபிளக்சுவேஷன்லயே இருக்கும். திடீர்னு அந்த டீம் முன்னாடி போவான், இந்த டீம் முன்னாடி போவான். நான் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். பாயிண்டிங் சிஸ்டம். பாத்தீங்களா? நீங்க அது நீங்க ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க வந்து அதை கேட்பீங்க அப்படின்னு. இல்ல நம்ம அந்த ஆல் அவுட்டுக்கு +2 போனஸ், சூப்பர் ரைடுக்கு போனஸ், அதுக்கு போனஸ் எல்லாம் பேசினதுலயே நான் பாயிண்ட் கவர் பண்ணிட்டோன்னு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. சொல்லுங்க நார்மல் ஆக்சுவலா பாயிண்டிங் சிஸ்டம் எப்படி? இந்த பாயிண்டிங் சிஸ்டம் நீங்க கேட்டீங்கன்னா என்னடா பாயிண்டிங் சிஸ்டம் நீங்க கேட்பீங்க. கேளுங்க கேக்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வின் பண்றவங்களுக்கு 5 பாயிண்ட். ஓகேவா? இஃப் மேட்ச் இஸ் drawn 3 பாயிண்ட்ஸ். ஓகே. டிரா பண்றதுக்கே 3 பாயிண்ட்ஸா? ஆமா. இதுல இன்னொரு இது இருக்கு. எப்படின்னா இப்போ இது வந்து இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க இது எதுலயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் சொல்ல போறதை கேட்டு. சொல்லு. இப்போ ஒரு டீம் ஏ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் தபாங் டெல்லி. இல்லனா தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பெங்களூர் புல்ஸ். பெங்களூர் புல்ஸ் தான் வந்து பெங்களூர் டீம்காரங்க. ஓகேவா? ஓகே. தெரியுது. தமிழ் தலைவாஸ் வந்து 33 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனா பெங்களூர் புல்ஸ் பாத்தீங்கன்னா 29 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா they will get extra 1 point. யாரு? பெங்களூர் புல்ஸ். எதுக்கு? அதாவது கபடி இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கு. இஃப் த டீம் இஸ் லாஸ்ட் பிலோ 7 பாயிண்ட்ஸ் ஆர் பிலோ ஆர் ஈக்குவல் டு 7 பாயிண்ட்ஸ் இருந்தா they will get a 1 point. நான் தோத்தாங்கோலி பயலுக்கு எதுக்கு ஒரு பாயிண்ட்? பிகாஸ் அவங்க அந்த கஷ்டப்பட்டு போராடினாங்க. ஒரு பாயிண்ட்ல தோத்தான்னா தோக்குறான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு பாயிண்ட்ல தோத்தும் அவனுக்கு அந்த இது இருக்கக்கூடாது, ஆனா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல நான் ஒருத்தனுக்கு மெசேஜ் சொல்லிக்க விரும்புறேன். டேய் ஐபிஎல் பாத்துக்கடா, சிஎஸ்கேக்கெல்லாம் ஒவ்வொரு மேட்ச்லயும் காமிச்ச இன்டென்ட்டுக்கே நீ பாயிண்ட் கொடுத்துருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க. கண்டினியூ பண்ணு ப்ரோ. நான் சத்தியமா சொல்றேன், பூனம் அவன் என்னையும் விட்டுருவான், உன்னை தேடி வந்து கொள்ளுவான். சரியா? ஆக்சுவலா சரி ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க தம்பி. தோத்தாமொழி பயலுக்கு ஒரு பாயிண்ட், பிலோ 7 பாயிண்ட், பிலோ 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ்னா ஏன் ஒரு பாயிண்ட் அவனுக்கு. நெக்ஸ்ட் ஆமா லாஸ் பை 7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட். இதை வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வரும். ஓகேவா? ரைட். மேக்ஸிமம் டீம் பாத்தீங்கன்னா அவங்க தோக்குறாங்க தெரிஞ்சா டிரா பண்ண தான் பார்ப்பாங்க. பிகாஸ் தே வில் கெட் 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. அது இது எல்லாமே அந்த 1 பாயிண்ட் 3 பாயிண்ட் 5 பாயிண்ட்ஸ் வருது. அந்த 1 பாயிண்ட் ஆட் ஆகிறதுனால ஒரு டீம் முன்னாடி போகுமா நீங்க கேட்டீங்கன்னா போகும். 7 பாயிண்ட்ஸ் அவன் ஆடும்போது இட் வில் கோயிங் டு பி ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த பாயிண்ட் டேபிள் அட் லாஸ்ட். ஆமா. ஏன்னா இங்க வந்து என்ஆர்ஆர் ரேட்லாம் கிடையாது, நெட் ரன் ரேட்லாம் ஒன்லி பாயிண்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? அதனால வரும்போது இந்த இதுன்றது உள்ள வருதுனால பல டீம் வந்து அந்த டீம் உள்ள போயிருக்கு, பல டீமோட கனவும் கலைஞ்சு போயிருக்கு. இது வந்து ஆத்தென்டிக்கா அந்த பாயிண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. சோ அதனால அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகே. சோ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கான பாயிண்டிங் சிஸ்டம் ப்ரோ கபடி பொறுத்த வரைக்கும். சோ இத்துடன் ப்ரோ கபடி லீக் அப்படின்னா என்ன, கபடினா என்ன,
ப்ரோ ப்ரோ கபடி கபடி லீக்னா என்ன, லீக்னா என்ன? ப்ரோ கபடி லீக்ல என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, என்ன பாயிண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க, என்ன ஸ்கோரிங் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் பார்த்திருப்போம். ஆமா. மேஜரா நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ப்ரோ கபடி பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோ இல்ல நம்ம மக்கள் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா ப்ரோ கபடினா சப்ஸ்கிரைபரும் என்ன? மக்கள் தான். சப்ஸ்கிரைபர் ஏலியன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கல்ல. இல்ல நம்ம இதுல இருந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் இதுல இருந்து யாராவது கூப்பிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்றேன். ஓகே. யா. சோ நம்ம மக்கள் யாராவது வந்து ப்ரோ கபடி பத்தி பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு இது நல்லாவே தெரிஞ்சு, அவங்க வந்து ஓகே ப்ரோ கபடில இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்படிலாம் இருக்குன்றத வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். சோ அதே மாதிரி ஆல்ரெடி கபடி பாக்குறவங்க நினைப்பாங்க, நீங்க யார ரோபோட் வேஷம் போட்டு பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆமா. ஏன்னா அவர் வந்து பைத்தியம் தான். ஓகே. அது தெரிஞ்ச விஷயம் தான். அதை விடுங்க. அவர் வந்து கபடி வந்து அப்சர்வர் தான். லைக் எப்படின்னா சும்மா பார்ப்பாரு. டைமிங் இல்லைன்னா டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டைமே போகலன்னா அப்போ உட்காந்து கபடி பார்ப்பாரு. ஓகேவா? அவருக்கு வந்து கபடி ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலோட மக்களோட எல்லா ரத்தத்திலயும் ஊறி இருக்கு கபடி அப்படின்னுவாங்க. நம்ம ஊர்ல வந்து பாரம்பரியமான விளையாட்டு. பொங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா கபடி மேட்ச் கண்டிப்பா நடக்கும். எங்க ஊர்ல மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு தான் நடக்கும். ஆமா ப்ரோ. நீங்க உங்க ஊரு எல்லாத்துக்குமே ஃபேமஸ் ப்ரோ. அந்த மாதிரி கபடி நடக்கும். என்னுடைய இது என்னன்னா மக்கள் ஐபிஎலுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ இதே மாதிரி ப்ரோ கபடி லீக்குக்கும் நீங்க வந்து உங்களுடைய ஆதரவு கரமோ சப்போர்ட்டோ பண்ணீங்கன்னா இன்னும் பல பேர் வருவாங்க. கபடி வந்து இந்தியா வந்து ஆஸ் அ நேஷன் ஒரு 6-7 இயர்ஸ் பேக் ஆஸ் எ நேஷனா கபடியில இந்தியா இஸ் டூயிங் வெல் தான். ஓகேவா? நான் அது இல்லனே சொல்லல. ஆக்சுவலா வேர்ல்ட் கப்பையும் ஜெயிச்சிருக்கோம் இந்தியா. ஓகே. சோ ஆஸ் எ டீமா நல்லா தான் செய்றாங்க. ஆனா கிரிக்கெட் அளவுக்கு கிடையாது. ஆக்சுவலா நான் எப்படி சொல்றேன்னா ஹாக்கி மாதிரி. ஹாக்கி இஸ் அவர் நேஷனல் ஸ்போர்ட்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா ஹாக்கி கிரிக்கெட் கொண்டாடுற அளவுக்கு யாரும் ஹாக்கியை கொண்டாடுறது இல்ல. கரெக்ட். ஹாக்கி எப்படி கொண்டாடுவாங்க? ஒலிம்பிக்ஸ் போகும்போது மட்டும் ஒலிம்பிக்ஸ் ஓ மை காட் ஹாக்கி இஸ் மை பேஷன். ஐ பிரீத் ஹாக்கி, ஐ லிவ் ஹாக்கி, ஐ வாக் ஹாக்கி அப்படின்பாங்க. அதேதான். இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தியா as a நேஷன் ஒரு 7-8 இயர்ஸ் பேக் சிங்கிள் ஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்துச்சு. கிரிக்கெட் பாக்குறவன் தான் 95% இருந்தான். மிச்சம் இருக்கிற 5% ஃபுட்பால் பார்ப்பான். ரொம்ப ரேரான ஆட்கள் F1 பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்ட். இப்போ இட் ஹஸ் எவால்வ்ட். இப்ப பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலண்டா ஃபுட்பால் ஃபேன் பேஸும் F1 ஃபேன் பேஸும் இருக்கு. இப்ப எங்களையே எடுத்துக்கோங்க, என்னை எடுத்துக்கோங்க, இல்ல பூனமோன் எடுத்துக்கோங்க. நாங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா வி வாட்ச் கிரிக்கெட், வி வாட்ச் ஃபுட்பால், வி வாட்ச் F1. எனக்கு F1 பெருசா தெரியாது டெக்னிக்கலா, ஆனா ஐ வாட்ச். நீங்க ஆக்சுவலா நான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ISL ஒன்னு லான்ச் பண்ணாங்க இந்தியால ஃபுட்பாலுக்குன்னு. ஓகேவா? நானும் வந்து கொல்கட்டா சென்னை FC ஒரு வாட்டி கப் அடிக்கும் போதும் சரி ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் சூப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த டீமோட கணக்கு ஜாஸ்தி பண்ணாங்க. ஏடிகே மோகன் பகான் ஒரு டீம் இருக்குப்பா. தெரியுமா உங்களுக்கு? தெரியல. அந்த டீம் கன்சிஸ்டன்ட்டா அவனே அடிச்சிட்டு இருந்தான். அந்த டீம்ல ஒருத்தன் இருப்பான் 2 பிளேயர்ஸ். சந்தேஷ் ஜிங்கான் ஒன்னு, இன்னொன்னு யாருன்னு தெரியல. இன்னொரு ஆக்சுவலா அவனும் இந்தியாக்காரன் தான் நினைக்கிறேன். எல்லாரும் இந்தியாக்காரங்க தான் மேஜரா. ஆமா. இல்ல ப்ரோ நான் சொல்ற டைம் வந்து ஒரு ஃபாரினர் ஒரு இந்தியன் 2 பேரும் ஜாயின் பண்ணி அடி நடிப்பானுங்க கோல். One thing I know for sure is மோகன் பகான்ல ஒரு மெயின் பிளேயரா இருந்தது சந்தேஷ் ஜிங்கான். அதாவது எக்ஸ் இந்தியன் கேப்டன் அண்ட் டிஃபெண்டர். இப்ப கூட சுனில் சேத்ரி மும்பை எஃப்சி தானே பண்ணிட்டு இருந்தாரு. பெங்களூர் எஃப்சி. ஓகே. ஆமா ஓகே. இது இப்ப கபடிக்கான வீடியோ. நான் சொல்ல வந்தது இட் இஸ் பிகமிங் a multi sport country. சோ அந்த இதுல அந்த வரிசையில நம்பர் ஆஃப் the sport watchedன்றதுல கபடி will also be a good position. In good position, it will take a good entertainment.
எல்லாமே இல்ல இருக்கு உங்களுக்கு. வளர்ந்து வர ஜென்ஜி ஜென்ரேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்து நம்ம ஜென்ஜி, நம்மளுக்கு அடுத்து ஜென் ஆல்பா, இந்த ஆமா. ஜென்ரேஷன் கண்டிப்பா they are consuming a lot of sports and this will come to limelight. யா அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நம்மள தொடர்ந்து லைக் நமக்கு பின்னாடி வர ஜென் ஆல்பாஸ் வந்து மேபி கபடிய அடுத்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போலாம். ம் கூட இது பண்ணலாம். ஒரு கிரிக்கெட் அளவுக்கு இல்லனாலும், ஒரு நல்ல இதுக்கு வந்து கபடி கொண்டு வந்தாங்கன்னா, இட்ஸ் கோயிங் டூ பி தி பிக்கஸ்ட் இது. கரெக்ட். ஸோ ஆக்சுவலா 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட். கபடியிலேயே நெறைய ஸ்போர்ட்ஸ் இது இருக்கு ஆக்சுவலா. பிளேயர்ஸோட இதெல்லாம். அத that's பத்தின what I was about to ask you, bro. நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட், ஓகே? யா ப்ரோ. யூ வாட்ச் கபடி. நானும் ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் தான். நான் ஆமா. பாக்குற ஸ்போர்ட் எல்லாத்துலயுமே இருக்க கேபிஐஸ் எனக்கு தெரியும், என்னென்ன மெட்ரிக்ஸ் மெஷர் பண்ணுவாங்கன்றது நான் நிறைய கத்து வச்சிருக்கேன். அந்த கரெக்ட். மாதிரி யூ ஆர் ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட், யூ வாட்ச் கபடி. எனக்கு ஒரு மேஜரா இருக்கிற 2-3 கேபிஐ என்ன? இப்ப கிரிக்கெட் எடுத்துக்கிட்டா பவுண்டரிஸ் பர் இன்னிங்ஸ், இல்லைன்னா பவுண்டரிஸ் ப்ரோ ஸ்கோர் பர் ஓவர். சூப்பர் ரேடோ இதுவுமே எடுக்குறாங்கல்ல. ஆம். அதுவே உங்களுக்கு மேஜர் கேபிஐ தான். ஏன்னா, இஃப் எ டீம் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தமிழ் தலைவாஸோட ஒரு இது சொல்றேன். டிஃபெண்டர் இது. ம் தே ஆர் கோயிங் டூ பி பவன் ஷெராவத், ஹூ இஸ் த எக்ஸ் இந்தியன் கேப்டன். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் இருக்கான் ஆக்சுவலா. ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஸ்குவாட பார்த்துட்டு சொல்றேன். அர்ஜுன் தேஷ்வால் ஒருத்தன் இருக்கான். ஓகே. அவன் வந்து மேரி பால்டன்ஸா ஏதோ ஒரு டீமுக்கு இஸ் த கேப்டன் அண்ட் இஸ் த லீட் தேர்டோ ஃபோர்த்தோ லீட் ரைடர் பாயிண்ட் இன் தி பிகேஎல் ஹிஸ்டரி. ஓ ஆ ஆமா. ஆக்சுவலா டாப் 10க்குள்ள இருக்கான். ஓ சரி சரி. அண்ட் சாகர் ரத்தே, ம் he is the backbone of Tamil Thalaivaas for past 2 years in riding. ஓகே. ஓகேவா? சாகர் ரத்தே இல்ல, சாகர் இன்னொருத்தர் இருப்பான். சாகர் ரத்தே வந்து கேப்டன். அவன் வந்து ரைட் கார்னர் டிஃபெண்டர். ஆ இன்னொரு சாகர் ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? அவன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணுவாங்க. ஓகே. ஓகேவா? அதே மாதிரி நரேந்தர் ஒருத்தர் இருப்பான். ஆ நரேந்தர் கண்டோலான்னு சொல்லிட்டு. ஓகே. சாகர் கூட இப்ப இல்ல ஆக்சுவலா. சாகர் வெளியே போயிட்டு. ஓ இப்ப பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா. ஓகே ஓகே. 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் தான் ரைடர். ஆ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவன் ஷெராவத் இஸ் ஆல்ரவுண்டர். ஆ அர்ஜுன் தேஷ்வால் தான் பிரைமரி ரைடரா இருக்க போறாரு. ம் இல்ல ஓகேவா? நான் கேட்கற क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. திங்க ஏங்க நான் சொல்ல வரேன். நீங்க ஓ சொன்ன கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் அது டீடைல் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அர்ஜுன் தேஷ்வால் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஒரு சூப்பர் பாயிண்ட் எடுத்துட்டார். சூப்பர் டாப் 10 எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அவரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு. ம் அதே மாதிரியே இவரு வந்து பவன் ஷெராவத் ஒரு 10 எடுத்துட்டாரு. ஓகே. நரேந்தர் கண்டோலா 8 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். the team going to be win. ஆ ஓகேவா? டிஃபெண்டிங் ஒரு அளவுக்கு பார்த்துட்டீங்க. ம் ஒருத்தர் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா, the number of 10s and the number of 5 will decide the who going to be the win that match. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 10 அந்த 5ன்றது இட்ஸ் எ பெர்ஃபெக்ட் கேபிஐ. அதுவும் வந்து மேஜர் கேபிஐ. ஓகே. 1. இல்ல இது ஓகே கண்டினியூ. நான் கடைசியில கேக்குறேன். ஓகேவா? 2வது பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை. ஆ டூ ஆர் டை வரும்போது which player is going to be play. ஏன்னா டூ ஆர் டை இஸ் த மேஜர் கேபிஐ. ஓகே. ஓகேவா? எதிர் டீம்ல மேஜரா 3 டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க. ம் தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு டிஃபெண்டர் கொண்டு வந்துருவாங்க. ஓ அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நம்ம கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ் மாதிரி இருக்கான்ற மாதிரி அந்த பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி கோயிங் டு பி பாயிண்ட்ஸ் ஆவரேஜ். எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு. பர் மேட்ச். ஆமா பர் மேட்ச்க்கும் சரி, பர் சீசனுக்கும் சரி எவ்வளவு எடுக்கிறாங்கன்ற மாதிரி நம்பர் ஆஃப் டென்ஸ் எவ்வளவு எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. எந்த ஏரியால ஸ்ட்ராங். ஃபார் எக்ஸாம்பிள் டுக்கி போடுவாங்களா, இல்ல நேரா ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுவாங்களா. ஆ ஃப்ரண்ட் ஃபுட்னா நீங்க கிரிக்கெட் கிடையாது. நேரா வந்து இது பண்ணுவாங்களா, இல்ல கிக் பண்ணுவாங்களா ஓகே. அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஓ அதுல அவங்க எது ஸ்ட்ராங்ன்ற மாதிரி இருக்குன்றது ஒரு மேஜர் கேபி. ஓகே. ஓகேவா? டிஃபெண்டிங்ல பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு 2-3 கேபிஐ இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா, அந்த டிஃபெண்டர் வந்து இப்போ ரைட் கார்னர்ல இருக்காரு. ரைட் கார்னர்ல அவரால நல்லா பண்ண முடியுதுன்னா, எதனால மேஜரா நல்லா பண்ண முடியுதுன்னா, அவருக்கு இருக்க பவர் 1. ம் ஓகேவா? அந்த பவர் எப்படி அவர் ஆக்ஸலரேட் பண்றாருன்றது 1. ஓகே. 2வது வந்து மேஜர் கேபிஐயா அந்த டிஃபெண்டருக்கு நீங்க என்னத்த பார்க்கலாம்னா, அவர் வந்து ஒரு பிளேயர் உள்ள வந்துட்டாங்க.
அப்படின்னும் போது அவங்களுடைய விசிபிலிட்டி, ஏன்னா மேஜரா விஷன் முக்கியம் கபடியை ஆமா பொறுத்த வரைக்கும். ஆமா அப்படி பார்க்கும்போது கபடியில அந்த விஷன் வந்து டிஃபெண்டருக்கு அற்புதமா இருக்கணும். எந்த இடத்துல அவன் காலை கரெக்டா பிடிக்கிறான்றதுக்காக அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே இப்போ அந்த வர பிளேயர் வந்து கிக்ல வந்து நல்லா இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா டிஃபெண்டர் வந்து பார்த்துட்டு உள்ள போயிருவாரு. நல்லா உள்ள போயிருவாரு. ஏன்னா கிக் பண்ணும்போது மேல படக்கூடாதுன்னு. ஓகேவா? இப்போ நான் வந்து தபாங் டெல்லியில நவீன்னு ஒரு பேர் இருப்பான். நவீன் ஒரு பேர் இருக்காரு. அவர் பேர் நவீன் எக்ஸ்பிரஸ்னே பேர் வச்சுட்டாங்க. ரைட் இறங்குனாருன்னா பாயிண்ட் கன்ஃபார்ம். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கன்ஃபார்ம். ஓகேவா? அதே மாதிரி பிரதீப் நர்வால்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து பிகேலோட ஹிஸ்டரியிலே நம்பர் 1 பாயிண்ட்ஸ். அவர் தான் டூக்கின் கிங். நான் டூக்கின் எப்படி சொல்றேன்னா 2 டிஃபெண்டர் உள்ள ஒண்ணா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், குனிஞ்சு ஓடி வெளியே போயிடணும். ஓகேவா? அது வந்து ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் அவங்க எப்படி இருக்காங்கன்ற மாதிரியும் கேபிஎஸ் பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அவங்கள ஸ்ட்ரென்த்துக்கான மேஜர் கேபி எடுத்து அவங்க எப்படி இருக்காங்கன்றதையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மேஜரா நடக்கும். ஓகே. ஸோ மேஜரா வந்து கபடின்றது அனலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணா மேஜர்லி வந்து ஒரு வீடியோ அனலிட்டிக்ஸ் அண்ட் ஒரு குவாலிட்டேட்டிவ் அனலிட்டிக்ஸ். மேஜர் வீடியோ அனலிட்டிக்ஸ் தான் ப்ரோ. வீடியோ அனலிட்டிக்ஸ் வச்சு தான் அந்த இதுவே நடக்கும் எல்லாமே. ஓகே. அவங்க வீடியோ அனலிட்டிக்ஸ் வச்சு தான் பார்ப்பாங்க. திடீர்னு அந்த ஒரு டிஃபெண்டர் வந்து ஏன் வந்து ஒரு 2, 3 பாயிண்ட் விட்டாங்க, ஏன் அவரால பண்ண முடியல அப்படின்னா, என்ன இப்போ இது ரீசன்றத பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பிளேயர் வந்து எப்படி தெரியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சுல வேர்ல்டு கப் போன ஓடி நான் சொல்றது. அதுல பாத்தீங்கன்னா எல்லா மெம்பர்ஸுக்குமே ஆஸ்திரேலியா தி ஓன் ஐடியாஸ். இவன் இந்த பால் போட்டாதான் இங்கதான் அடிப்பான். அந்த மாதிரி இந்த பிளேயர் வந்தானா இந்த இடத்துலதான் அவனுக்கு ஸ்ட்ராங். அந்த இடத்துல எந்த பிளேயர் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி the team will be choosing. ஈரான் பிளேயர் ஒருத்தர் இருப்பாரு ஃபஸ்ல கட்ராச்சின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஷித் கான் மாதிரி ஆல்ரவுண்டர். அவர் மேஜரா டிஃபெண்டர் தான். எப்படி நம்ம மேஜரா நல்ல பால், அவனும் ஒரு ஆல்ரவுண்டர் தான்டா. குஜராத் டைட்டன்ஸ்க்குலாம் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்கேன்டா. சரியா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் இது. அதே மாதிரிதான் இங்க இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேர் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவாருன்னா டிஃபெண்டிங்ல பாயிண்ட்ஸ் பாப்பாரு. திடீர்னு டீம் கொலாப்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரே ரைடரா போய் பாயிண்ட் எடுப்பாரு. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து ஃபைன் பண்ணி அவங்க எப்படி இருக்குன்றத வந்து இவங்க பாப்பாங்க. ஓகே. கபடி இஸ் நாட் a 2 dimensional டீம். இது கிடையாது. அது வந்து ஒரு 3 dimensional இதுதான். அது கிரிக்கெட் மாதிரி. ஓகே. இட்ஸ் நாட் only because of strength and power மட்டும் கிடையாது. அனலிட்டிக்ஸும் there will be more power. உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும் அனலிஸ்ட். ஆமா. ஓகேவா? அதே மாதிரி ப்ரோ கபடி இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அனலிஸ்ட் அப்படின்னா. ஆனா மேஜரா வீடியோ அனலிஸ்ட் தான் இருப்பாங்க. ஓகே. ஆமா. நான் வந்து மேஜரா நான் ஆபரேட் பண்றது அனலிட்டிக்ஸ்ல. ஐ மேஜர்லி ஆபரேட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். ஓகே. ஏன்னா அது ரெண்டு தான் நான் மேஜரா பாக்குறேன் ஸ்போர்ட்ஸ். ஆமா ப்ரோ, நீ ஃபுட்பாலுக்குள்ளே பாத்தீங்கன்னா மேஜரா உங்களுக்கு வீடியோ அனலிட்டிக்ஸ் தானே. ஆமா, ஃபுட்பால் இஸ் மேஜர்லி வீடியோ அனலிட்டிக்ஸ். அது அப்படி கிடையாது. கிரிக்கெட் நீங்க வந்து வீடியோ அனலிட்டிக்ஸ் பார்த்து நீங்க இது பண்ணலாம். கிரிக்கெட் வந்து வெரி ஹெல்தி மிக்ஸ் ஆஃப் வீடியோ அண்ட் நம்பர் அனலிட்டிக்ஸ். பட் கபடி பாத்தீங்கன்னா மேஜர்லி அதே வீடியோ அனலிட்டிக்ஸ் தான். ஃபுட்பால் மாதிரி நான் சொல்ற அந்த நம்பர் ஆஃப் 10 and 5ன்றது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே. நம்ம வந்து ஒரு டேட்டா செட் இருந்துச்சுன்னா சம்மரி பார்ப்போம் பாரு, மீன் மீடியன் மோடுலாம். அதே மாதிரி தான் அது. ஓகே. டாப் 5 டாப் 10ன்றது. ஓகே ஓகே ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் எடுப்பாங்க. ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீம் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ்னால தோத்துச்சு, எங்க தோத்தாங்க, ஏது தோத்தாங்கன்ற மாதிரி ஒரு டீப் அனலிட்டிக்கல் ஸ்டடி போகணும்னு வச்சுக்கோங்களேன், மேஜர்லி தே வில் கோ வித் வீடியோ தான்.
ஓகே ஓகே வீடியோ அனாலிசிஸ் இல்லாம அவங்க போவே மாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ என்ன நீங்க கேட்டீங்கன்னா வீடியோ அனாலிசிஸ் தான் மேஜர் இதுவே. ஓகே ஸோ ஓகே இந்த எபிசோட வந்து ஆன் தட் நோட் இந்த எபிசோட் அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் Okay. எபிசோட்ல வாட் ஆர் வி கோயிங் டு கவர் மிஸ்டர் குஜராத்? நெக்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நான் ஒரு ஷார்ட்டா ஒரு இது கொடுத்துருக்கேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா 12 டீம் இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து ஐபிஎலுக்கு எப்படி ஃபாலோ பண்ணோம் டீம் ரிவ்யூஸ், ஆமா அதே மாதிரி தான் சேவ் பண்ண போறோம் ஆக்சுவலா. சூப்பர். There are going to be 2 parts. First part will cover 6 teams and second parts will going to be the cover 6 teams. ஓகேவா? அந்த 6 பார்ட்ஸ் அந்த டீம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்றத நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. அது நான் அந்த 6 டீம் எதுன்றத நான் சொல்லல. ஓகே ஆக்சுவலா அதை நான் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்றது வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் பிடிக்கலாம், ஒரு சில பேர் பிடிக்காம போகலாம். ஓகே ஸோ பட் இதுதான் இப்போதைக்கு இருக்க ஐடியா. எப்படின்னா அந்த டீமை வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்டார்டிங் 7ஓட அவங்க இறக்குவாங்கன்ற மாதிரி ஒரு இதோட நம்ம செய்ய போறோம். சூப்பர் ப்ரோ. ஸோ வெயிட் அண்ட் சி அந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கான டீடைல்டோட இதோட என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டா நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். ஓகே ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் டீம் ரிவ்யூஸ் வில் ஹேவ் தி 2 வீடியோஸ். ஓகே கைஸ் பாப்போம். சப்போர்ட் பண்ணுங்க, பிகேஎல் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஆக்சுவலா பிகேஎல் நிறைய பேர் பாப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா பிகேஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேக் பச்சன் ஒரு டீமே வச்சிருக்காரு, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்னு. அது மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஒரு நிறைய செலிபிரிட்டிஸும் நிறைய இவங்களும் வச்சிருக்காங்க டீமே. ஸோ பிகேஎல் இஸ் கோயிங் இன் தி ரைட் பாத். பட் அதோட டெஸ்டினி யார் ஃப்ரேம் பண்ண போறாங்கன்றது தான் முக்கியம். ஐபிஎலுக்கு வந்து ஒரு ஜெய்ஷான்னு வந்தாரு, லலித் மோடின்ற மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அந்த மாதிரி கபடிக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க. லலித் மோடி மாதிரி ஒரு மனுஷன் இருக்கும்போது நீ ஜெய்ஷா பேரை ஃபர்ஸ்ட் எடுத்த பாத்தியா? சாரி ப்ரோ, அவர் லலித் மோடி அப்புறம் தான் வந்தாரு, ஜெய்ஷாக்கு அப்புறம் தான். இல்ல அப்படி சொல்லல, என் மைண்ட்ல சொல்றேன். ஓகே ஓகே गाइस, நாங்க இப்படிதான் பையன்கார மாதிரி உலகிட்டு இருப்போம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். until then வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. எல்லாமே நிறைய வீடியோஸ் இனிமே கன்சிஸ்டன்ட்டா மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் இனிமே ஜகிள் பண்ணுவோம். உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பை பை. எதனா பாயிண்ட்ஸ் நான் விட்டுருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த அந்த இதுலயே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஆமா. பாய் மக்கள். பாய் गाइस.